ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி பல்ஸ் நியூஸ். சோனி லெவலில் ரிலீஸ் ஆகிருக்க தலைவன் மூவியோட ஸ்டோரி இது 2024 டேரக்ட் மலையாளம் மூவியாக வந்திருக்கு. அதை தமிழ் டப்பிங்கில் சோனி லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ். மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து ரிலீஸ் ஆகிருக்க அனதர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. லீட் ரோலில் பிஜு மேனன், ஆசிஃப் அலி, மியா ஜார்ஜ், இவங்க 3 பேர் இருக்காங்க. பிஜு மேனனோட கேரக்டர் நேம் சிஏ ஜெய்சங்கர், ஆசிஃப் அலியோட நேம் எஸ்ஐ கார்த்திக் வாசுதேவன், மியா ஜார்ஜ் ஆஸ் சுனிதா பிஜு மேனனோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. கதையோட ஒன்லைன்: ஒரு உயர் அதிகாரியோட வீட்டில் வைக்கப்படும் ஒரு பெண்ணின் சடலம். அதனால் அந்த உயர் அதிகாரி கைது செய்யப்படுகிறார். யார் வச்சது அப்படின்றது தான் கம்ப்ளீட் ஸ்டோரி. சிஏ ஜெய்சங்கர் ஒரு சீஃப் ஆஃபீஸர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் நேர்மையான ஆள். இவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இவர் கூட இருக்கிற சில அதிகாரிகளே தப்பு செய்யும் போது இவர் அதையும் தண்டிக்கிறார். அதனால் அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே இவருக்கு பிடிக்காத சிலரும் இருக்காங்க. சிஏ ஜெய்சங்கரோட மனைவியை கொலை முயற்சி நடக்குது. கொலை பண்ணவரை உடனே பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும் போது இது தவறுதெல்லாம் பண்ணிட்டேன், நான் என்னோட டார்கெட் வேற தெரியாமல் போலீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் சரணடையுது. அவரோட ஒய்ஃபை சிஐ ஜெய்சங்கர் கிட்ட ரெகுலராக என் கணவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலராக அவரை டார்கெட் பண்ணி அவர் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இதுதான் ட்ராக்காக போயிட்டுருக்கு. இது பேரலால் நடக்கும் போது எஸ்ஐ கார்த்திக், இவர் ஒரு நேர்மையான அதிகாரி. ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு 3 ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி 4வது ட்ரான்ஸ்ஃபராக இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வரார். இவரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இவங்க 2 பேருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி ஒரு கிளாஷ் நடக்குது. அந்த ஒரு சீக்வன்ஸ் சுவாரஸ்யமாக கதை ஸ்டார்டிங்கில் நகருது. சிஏ ஜெய்சங்கரோட வீட்டில் ஜோஷோட மனைவியோட பிணம், அவங்கள கொலை பண்ணி சிஏ ஜெய்சங்கர் வீட்டில் வச்சிடுறாங்க. அதனால் அவர் கைது செய்யப்படுகிறார். அவர்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டேரெக்டாக அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். இந்த கேஸை எஸ்ஐ கார்த்திக் எடுக்கிறார். அவர் நேர்மையான அதிகாரி. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்க்கு அவரே கொலை பண்ணி அவர் வீட்லேயே வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணுறார். அதே பேரலாக ஜெய்சங்கர் ஜெயிலில் ஒரு சண்டை நடக்கும். அந்த இடத்துல அவரை கத்தியில் குத்திடுவாங்க. அந்த பர்டிகுலர் டைம் ஒரு 18 டேஸ் ரிமாண்டில் வெளியில் வந்திருப்பார். அந்த 18 டேஸ்க்குள்ளே ஜெய்சங்கரும் எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறார். ஓவர் தி பீரியட் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எஸ்ஐ கார்த்திக்கையும் இந்த வில்லன் ட்ராப்பில் உள்ளே வர வைக்கிறார். அதை ஜெய்சங்கர் கண்டுபிடிச்சிட்டு எஸ்ஐ கார்த்திக்கும் ஜெய்சங்கரும் சேர்ந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சந்தேகத்துக்குள்ளான ஆட்கள் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி கதையை க்ளோஸ் பண்ணுறாங்க. எண்டில் யார் வில்லன், எதுக்காக அவரோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காங்க. படம் ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. சோனி லைவ்ல இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.